சாண்ட்ரா அவங்களோட நடிப்பு திறமைய பார்த்து நான்லாம் வியக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பிரஜனை வெளியில போறத விட அவங்க ஓடுனாங்க பாத்தியா? இவங்க என்னதான் பண்ணாலுமே, சரி லவ் இருக்கு எல்லாம் இருந்தாலுமே, இவங்க பண்றதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது, ஒரு ஆர்டிபிஷியலா இருக்க மாரி தான் நம்மளுக்குமே தோணுது. இதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா வந்து கேம மாத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் அடுத்த வாரமும் நாமினேஷன்ல அவங்க வரப்போறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே நம்மளுக்கு வந்து நியூஸ் கிடைச்சிருச்சு. அதுலயும் இவங்க ஃபர்ஸ்ட் காப்பாத்துனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் காப்பாத்துனாங்க. ஏன்டா வோட்டிங் படி பார்க்கும்போது, பார்வதியா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வோட்டிங் வந்து தாறுமாறா விழுது. அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாம, ஃபர்ஸ்ட் சேவ்க்கு ஒரு மரியாதையே இல்லாத மாரி, கனிய வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாய்ங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் கனிய இவங்க டாப் 5க்கு கொண்டு போயிருவானுங்க போல இருக்கு. அந்த மாரி தான் காய்களையுமே நவுத்திட்டு இருக்க மாரி நம்மளுக்குமே தெரியுது. என்னைய பொறுத்தளவு ரொம்பவே கடுப்பா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு, ஒருக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அண்ட் விக்ரம் இவங்கலாம் வந்து ஒண்ணா சேவ் பண்ணாங்க. கடைசியா ஹாட் சீட்ல வந்து எஃப்ஜே அண்ட் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா உட்கார வச்சு, ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார வைக்கும்போது, கண்டிப்பா ஒண்ணு பெருசா கிளம்பும் அப்படின்றக்காண்டி தான் வச்சிருக்காங்க. இன்னும் நெறைய அங்க உள்ள நடந்திருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேளைக்கு அத பார்க்க கூடாதுன்னு நேத்தே நான் இருந்துகிட்டு இருந்தேன். பிரஜன் வேற எவிக்ட் சாண்ட்ராவோட நடிப்பு தாங்க முடியாது. ஆஸ்கார் எடுத்து குர்ரா ட்ரம்ப்ன்ற மாரி அந்த லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அத சொல்ல முடியாது. இவங்களும் வெளியில போயிருந்தாங்கன்னா கூட சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அடுத்த வாரமும் வந்து இவங்க நாமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு வந்து ஹாட் சீட்ல உட்கார்ந்திருந்தாங்கல்ல 2 பேர். சாண்ட்ராவா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், அடுத்த வாரம் கண்டிப்பா நாமினேட் ஆவாங்க. அதே மாரி ரம்யா அவர்களும் அடுத்த வாரம் வந்து நாமினேட் ஆவாங்க. இவங்க 3 பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு. என்னைய பொறுத்தளவு ரம்யா போறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. பல வாரம் ரம்யா வந்து காப்பாத்திக்கிட்டு இருந்தாய்ங்க. திரும்பியும் வந்து காப்பாத்துனாங்க அப்டின்னா, சத்தியமா சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல அப்டின்னு தான் சொல்லணும். என்னைய பொறுத்தளவு அடுத்த வாரம் ரம்யாக்கு வந்து பாயாசம் கிடைக்கும் அப்டின்ற மாரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.